என்ன ப்ரோ இது புதுசாக டைமர்லாம் வச்சுருக்கீங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நோட் இருக்குது, அதிசயமாக நோட் இருக்குது, அது இல்லாமல் என்னடா யூடியூப் டைட்டில்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைட்டில் பேஸ் பண்ணி எனக்கு தெரியாது. ஸோ கண்டென்ட்டை பொறுத்து தான் நம்ம டைட்டிலே வைக்க போகிறோம், ஓகேவா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. டைம் வேஸ்ட் என்னடா அது டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இன்ட்ரோக்குள்ளே போயிடலாம், ஓகே? டைம் வேறு ஓடிட்டு இருக்கா, சாரி கேஸ். சரி, ஓகே, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக கண்டென்ட்குள்ளே போக போகிறேன், ஓகேவா? நம்ம சேனலில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்றைக்கோ ஒரு நாள் தான் வீடியோவே வரும். அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஒரு மந்த்லிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 வீடியோஸ், ஓகேவா? ஸோ வீக்லி ஒன்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தா கூட நான் வீக்லி ஒன்ஸ் போட்டேன்னா 2 வீக்ஸ் ஒன்ஸ் தான் போட்டுட்ருப்பேன். ஸோ ரொம்ப ரேராக தான் வீடியோ வந்துட்டு இருக்க போகுது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுற மாதிரி, அப்படியே போட்டாலும் அந்த வீடியோ வந்து உருப்படியாக இருக்கான்னு சொல்லிட்டுலாம் அதெல்லாம் தெரியாது, ஓகேவா? இதை அவாய்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம 24 ஹவர்ஸை வந்து என்னோட 24 ஹவர்ஸை வந்து ரிவ்யூ பண்ணி அதை எண்ட் ஆஃப் த டேல வந்து நான் கிளிப்பாக போட போகிறேன். ஸோ ஆன் த ஸ்பாட்டில் நான் இப்போ எப்படி வந்து எந்த விதமான எடிட்டிங் கூட ஓகே, அதாவது என்ன சொல்கிறது, இது என்ன இது ஜஸ்ட்டு சம்மரியான பாயிண்ட்ஸ், ஓகேவா? இந்த சம்மரியான பாயிண்ட்ஸை வச்சு பேசிக்கலாக இந்த நாள் என்ன நடந்துச்சு, நான் என்ன கற்றுக்கிட்டேன், விச் மீன்ஸ் நத்திங் பட் என்ன எழுதியிருக்கேன், ரிவ்யூவிங் த டே, இந்த நாள் என்ன நடந்துச்சு, அனலைசிங் என்ன பண்ணுறேன், என்னென்னலாம் நான் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிம் அண்ட் தென் அகடமிக்ஸ் அண்ட் தென் ரூம்க்கு வந்தோடனே நான் என்ன பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வித் வீடியோ கிளிப்ஸோட கதை வேறு கற்றுக்கிட்டாங்களா, ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருந்தோம். அந்த கண்டிப்பாக இந்த ஃப்ரெண்டு வந்து கெடுத்து விட்டுட்டான். ஸோ ஓகே, விட்டுடலாம் அதை பற்றி. ஸோ சீஃபரோட கண்டென்ட் தான் என்னென்னா ரிவ்யூவிங் த டேங்க, அனலைசிங் த டே, ஓகே? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அந்த நாள்லேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன், விச் மீன்ஸ் மாரல் ஆஃப் த டே. நான் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன், எப்படி அந்த சுச்சுவேஷன் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். இன்கேஸ் ஒரு நாளில் வந்து ஒரு டஃபஸ்டான சுச்சுவேஷன் வந்துருக்கலாம், ஒரு 5 days முன்னாடி கூட வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் நான் எப்படி ஹேண்டில் பண்ணேன், நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன், அது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மோட்டோ வச்சு அடுத்த நாளுக்கான பிளான் வந்து நான் என்ன வந்து ஒரு மோட்டோ எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லெஸ் ஸ்டாக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட் டேலேருந்து நான் வந்து கம்மியாக தான் பேச போகிறேன், அதிகமாக தேவையில்லாமல் வந்து பேசுகிறது இல்லை. ஸோ அதுதான் சொல்லுவாங்க தமிழில். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு மோட்டோனா நெக்ஸ்ட் டே வந்து நான் கடைப்பிடிக்க போகிறதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அது நான் என்ன எடுத்திருக்கேன், ஸோ அதெல்லாம் நான் பண்ணேன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டேவோட ரேட்டிங்கு நல்லா இருந்துச்சா, பேடாக இருந்துச்சா, சந்தோஷமாக இருந்துச்சா, அது அவ்வளோதாங்க பேசிக்கலாம். இதுதான் இந்த மாதிரி சீரியஸில் இதுதான் வரப்போகுது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது வந்து ஆன் த ஸ்பாட் தான், எந்த விதமான ப்ரிப்பரேஷனும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதே நோட்ஸ் வச்சு தான் பேசிகிட்டு இருக்கேன், எந்த விதமான ப்ரிப்பரேஷனும் கிடையாது. அவ்வளோதான். நான் அந்த நாளில் வந்து புதுசாக என்ன கற்றுக்கிட்டேன், இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது, ஓகே? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எந்த விதத்தில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா, என்ன மாதிரி தான் வந்து நீங்களும் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, கரெக்டாக? ஸோ இது வரைக்கும் நீங்கள் வீடியோஸை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இன்கேஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்ன மாதிரி தான் வந்து நீங்களும் ஒரு நாளை வந்து 24 hours ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஆக்சுவலாக நானும் வந்து மற்றவங்கள மாதிரிலாம் கிடையாது, உங்கள் மாதிரி தான் நானும், ஓகே? ஃபார் எக்ஸாம்பிள் நான் லேட்டாக சீக்கிரமாக நைட்டு தூங்கிடுவேன், வேக்கப் வந்து நான் சீக்கிரமாக எழுந்திரிச்சிடுவேன், ஓகே? அண்ட் தென் வந்து அகடமிக்ஸ் அண்ட் தென் வந்து என் கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அதே மாதிரி தான் உங்கள் ருட்டீனே இருக்கும். நானும் படிச்சுட்டு தான் இருக்கேன். என்னோட சேனல் ஏஜ் கேட்டகரியும் பார்த்தீங்கன்னா விச் மீன்ஸ் ஃபஸ்ட் இயர்ஸ் அண்ட் தென் 3rd years 18 to 24 தான் வந்து மேஜராக வந்து என் சேனலோட வியூவர்ஸ், ஓகேவா? என்ன மாதிரி தான் நீங்களும் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ இன்கேஸ் நான் ஏதோ வந்து லேக் ஆனாலோ இல்லை நீங்கள் எப்படி லேக் ஆனாலோ அதை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா ஸோ மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ராட்டஜின்னு சொல்ல மாட்டேன், நான் எப்பயுமே ஒரு ஃப்ளோவில் தான் போவேன். சரி, ஓகே, இந்த நாள் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். சாரி கைஸ், இன்னும் நம்மளுக்கு வந்து 50 seconds தான் இருக்குது. ஸோ மொக்க போடாமல் ஸ்ட்ரெயிட் போட்டால் சொல்லலாம். இன்றைக்கி என்ன நடந்துச்சு ஃபுல்லாக வந்து அசைன்மெண்ட் தாங்க. ஃபுல்லாக அசைன்மெண்ட் ஒர்க்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த நாள் ஃபுல்லாகவே, விச் மீன்ஸ் எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் சர்க்யூட்டு. சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் அசைன்மெண்ட்ஸு அதுக்கப்புறம் யூடியூப்பில் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி தான் போட வேண்டியதாக இருந்தது. அது ஒரு விஷயம். இந்த நாள் ஃபுல்லாகவே அந்த அசைன்மெண்ட்ஸ்க்கு தான் போயிருந்தது, விச் மீன்ஸ் இடிசி. அந்த இடிசி சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் கொஞ்சம் போடுங்க. அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ்டேக்ஸ் வாட் ஐ லேர்ன்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி மிஸ்டேக்ஸ் வந்து ரொம்ப நாள் வந்து நான் ரொம்ப லேக்காக இருந்தேன், ஃப்ரெண்ட்ஸோட லிட்டில் பிட் ஜாலியாக இருந்தேன். அது மாரல் ஆஃப் த டே வந்து இந்த நாளில் ஒன்றுமே இல்லைங்க. மாரல் ஆஃப் த டேலாம் இந்த நாளில் ஒன்றுமே இல்லை, சாரி. டே ரேட்டிங் ஓகே, இந்த ரேட்டிங் குட் தான். ஏன்னா வந்து இடிசி அசைன்மெண்ட் நான் பண்ணியிருக்கேன். நான் லேர்ன் பண்ணது வந்து இந்த டைம்
நான் நாளைக்கு என்ன ஃபாலோ பண்ணலான்னா, ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு டாக் இன் இங்கிலீஷ் வித் ஐம் ஜஸ்ட் ட்ரைங் வாட் இஸ் திட்ரா ஐம் ஜஸ்ட் யூ guys see my fluency is stupid but it's okay. Let's continue. Bye bye.